ஏன் அம்புச்சக்கா? வா சின்ன பொண்ணு, ரூம்ல இருக்கேன். ஏன் அம்புச்சக்கா என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? கிளம்பலையா? எங்க சின்ன பொண்ணு? நம்ம ஊர் ஆம்பளையெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு உமன்ஸ் டே கொண்டாட போறவளாம். ஆமா, காலையில சோனி அப்பா சொன்னாவட்டி. அப்ப என்னத்துக்குமா கிளம்பாம உட்காந்துருக்கீங்க? இந்த துணியெல்லாம் அப்புறம் மடிச்சுக்கிட்டா என்ன? இப்பவே அங்க போய் என்னம்டி செய்ய போறோம்? கொஞ்ச நேரம் இரு, துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு நைட்டு சாப்பாடுக்கு ஏதாவது பண்ணி வச்சுட்டு வரேன். அட நீங்க வேற அம்புச்சக்கா, வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டு விட்டாவளே, பாக்கலையா? என்ன சின்ன பொண்ணு மெசேஜ்? அத நான் பார்க்கலையே. அட அக்கா, நைட்டு சாப்பாடும் அவியலே அரேஞ்ச் பண்ணிருக்காவலாம். நம்ம போய் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தா போதும். அப்படியே சின்ன பொண்ணு சொல்ற? ஆமா அம்புச்சக்கா, ஷார்ப்பா 5 மணிக்குள்ள எல்லாரும் வந்து இருக்க சொல்லிட்டாங்க. வாங்க இப்பமே போய் இடத்த பிடிப்போம். அப்படியே சின்ன பொண்ணு சொல்ற? 5 மணிக்கே ஆரம்பிச்சிருவாங்களா? அப்ப கொஞ்சம் இரு, இந்த போடு பொண்ணு சேலைய கட்டிட்டு வரேன். நீங்க கட்டிட்டு வெளியில வந்து நில்லுங்க, நான் கீதாக்கால ஒரு சத்தம் கொடுத்துட்டு வரேன். எல்லாரும் சேர்ந்து போவோம். ஆட்டும் டி. லட்சுமி என்ன செய்யறான்னு கொஞ்சம் பாத்துட்டு வந்துரு. லட்சுமி அக்காக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்க்கா, காரு துளசி இருக்காவல்ல, அந்த பிள்ளைகள் கரெக்டா கூட்டு வந்துரும். இந்த பிள்ளைல லட்சுமி வீட்ல தான் இருக்கும்னு நினைக்கேன். சோனிக்கு அப்பா வெளியில கிளம்பும் போது போனாலும் இன்னும் ஆளை காணோம். லட்சுமி வீட்ல இந்த பிள்ளைல நின்னுச்சுன்னா கொஞ்சம் சத்தம் கொடுத்து வீட்டுக்கு வர சொல்லி சின்ன பொண்ணு. ஆட்டும்க்கா, சீக்கிரம் கிளம்புங்க, அங்க டீ ஸ்நாக்ஸ்லாம் உண்டாம். 5 நிமிஷத்துல வந்துருவேன் சின்ன பொண்ணு, நீ போ. அம்புச்சக்கா ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். இவ இன்னைக்கு போவே மாட்டா. என்ன டீ? ஹாப்பி உமன்ஸ் டே. உமன்ஸ் டே டி. மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஆட்டும்க்கா, நீங்க சேலைய மாத்துங்க, நான் வாரேன். நாலு முடி என்ன செஞ்சாவது? ஏன் 4 முடி கூப்பிட கூப்பிட காது கேட்காத மாதிரி இருக்கத பாரு. வா சின்ன பொண்ணு, மிஷின் சத்தத்துல காது கேட்கல. ஏ கீதாக்கா, என்ன ஆளுக்கு ஒவ்வொரு வேலையா பாத்துட்டு இருக்கீங்க? கிளம்பலையா? கிளம்பிதான் இருக்கேன் சின்ன பொண்ணு. இந்த ஒரு பிளவுஸ் மட்டும் முடிச்சிட்டோம்னா வந்துருவேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா, முதல்ல ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுவோம் வாங்க. பிளவுஸ் புடிச்சு தம்பி தச்சிட்டு இருக்கேன், இரி வாரேன். 4 முடி இது யாருக்குள்ள பிளவுஸோ? கீழே தெரு மல்லிகா குள்ளது சின்ன பொண்ணு. பிளவுஸ் தச்சு கொடுத்த பாத்துக்க கொஞ்சம் லூசா இருக்குன்னு திருப்பி கொண்டு வந்து தண்டா புடிச்சு தாங்கன்னு. என்ன ஆட்டம் ஆடிட்டு போயிட்டா தெரியுமா காலையிலேயே வந்து. நீங்க எதுக்கு லூசா தச்சு கொடுத்தீங்க? ஏட்டி அவ அளவு சட்டை கொடுத்திருந்தா, அதுபடிதான் நானும் தச்சு கொடுத்தேன். லூசா இருக்குன்னு கொண்டு வந்து தண்டா. காலையிலேயே தலைவலியா போயிட்டு போ. தையல் வேலையும் ரொம்ப கஷ்டம் தான் எனக்கா. ஆமா சின்ன பொண்ணு, இந்த பொம்பளைங்க புருஷன்காரன் சரியில்லைனா கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துருவாளுவோ. ஆனா சட்ட துணி மட்டும் சரியில்லாம போச்சு. டெய்லர் காரியம் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாவோ. சரி சரி சீக்கிரம் தைங்க, நான் லட்சுமி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன். முடிஞ்சது சின்ன பொண்ணு, நானும் கிளம்பி வாரேன். மல்லிகா எப்படி அங்கதானே வருவா, அவ கையில இந்த பிளவுஸ கொடுத்துற வேண்டியதான். அபி நல்லா படிச்சுக்க, இதுக்கு அப்புறம் இந்த பேரா வரும்னு. ஓகே பூமாரி, இந்த லைன் வரையில நல்ல போல்டா பேசு, அப்பதான் நல்லா இருக்கும். சரி பூமாரி. என்ன புள்ளோ, ஏதோ படிக்கணும்னு சொன்னா படிச்சு முடிச்சாச்சா? ஆமாச்சி, முடிஞ்சது. அப்ப வாங்கம்மா போவோம், நேரம் ஆயிட்டு. ஏமா நீ கிளம்பிட்டியா? ஆமா லட்சுமி, உனக்கு வேலை முடிஞ்சிட்டா? மாடுவெல்லாம் கட்டிட்டியா? ஆமாம்மா, இன்னைக்கு நேரத்தோடய தண்ணி கட்டிட்டு மாடெல்லாம் கட்டி விட்டுட்டு வந்துட்டேன். சரி வா லட்சுமி, அங்க போய் இருப்போம். ராத்திரிக்கு சமையல் வேலைலாம் ஒண்ணு இல்லல்ல, கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து கதை பேசிட்டு வருவோம். பூமாரி அக்கா துளசி வீட்டை நிக்கா, எல்லாரையும் கூட்டு வாப்போ. சரிம்மா. வீட்டை பூட்டிடுவோம் டி, ஏதாவது வேணா எடுத்துட்டு போ. எனக்கெல்லாம் ஒண்ணு எடுக்க வேண்டியதுலம்மா, நான் துளசி அக்கா காரு ரேகாவெல்லாம் கூட்டிட்டு வரேன். எது நானும் போய் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு வரேன். ஆட்டுமா, எல்லாரும் சேர்ந்தே போவோம். உங்க அம்மையை வாசல நிக்க சொல்லு. சரிங்கதே. சக்தி தம்பி, டீயும் ஸ்நாக்ஸும் ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தோம்ல, இன்னும் கொண்டுட்டு வரல. ஒரு போன் அடிச்சு என்னன்னு கேளுப்பா. வந்துட்டு தான் இருக்காங்களா? போன் அடிச்சு கேட்டேனே. சரிப்பா. மாறி நைட்டுக்கு சாப்பாடு நம்ம போன் பண்ணதுக்கு அப்புறம் கொண்டு வந்து கொடுத்தா போதும்னு சொல்லிடு. சரிண்ணே, சொல்லிடுறேன். இன்னும் யாரையும் வர காணமே. மணி 4:45 ஆயிட்டு. 5 மணிக்கு வர சொன்னா கரெக்டா 5 மணிக்கு தான் வருவாவோ போலயே. ஆமா அண்ணாச்சி, இன்னும் ஒருத்தரையும் காணும். செல்வாவை விட்டு மைக்கில பேச சொல்றேன். ஆட்டு மணிக்கோ ஃபர்ஸ்ட் அதை செய்ய சொல்லு. ஒரு பொம்பளையாலையும் காண பத்தியா? வாழ்க்கை பூரா ஓய்வே இல்லாம கஷ்டப்படுற பொம்பளைங்க கொஞ்ச நேரமாவது சந்தோஷமா இருக்கட்டும், அதுக்குதான் இது ஏற்பாடு. அவங்க மெதுவாவே வரட்டும். இப்ப என்ன மெதுவா ஆரம்பிச்சுட்டு போறது? சரிங்க தலைவரே, வந்துட்டோம் வந்துட்டோம். பரவாயில்லையே, சேர்லாம் வாங்கி போட்டுருக்காவளே. வாங்கம்மா, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. உங்களுக்காக தான் வெயிட்டிங். எல்லாரும் பின்னாடி வந்துட்டு இருக்காவனே. தலைவரே வணக்கம். வணக்கம்மா, எல்லாரும் சேர்ல இருங்க. உங்க முன்னாடி எப்படி தலைவரே நாங்க இருப்போம், அது மரியாதையா இருக்காது பாத்தீங்களா? எந்திரிச்சுட்டே போதுமாமா, எல்லாரும் வந்து இருங்க. ஐயோ தலைவரே, உங்களை எந்திக்கலாம் சொல்லல, உட்காருங்க, நாங்க பேசாடி நிக்கோம். வேணாம், இது உங்களுக்காக தான் ஏற்பாடு பண்ணிருக்கு. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நாங்க முன்ன போய் இருக்கோம். எப்பா நல்ல வேளை அவரு போயிட்டாரு. ஆமா நாலுமுடி, அவர் இருந்தா நம்ம ஒரு கதையும் பேச முடியாது.
சரி வா சின்ன புடி சீட்டு பிடிப்போம். என்ன சக்தி ஒரே சிரிப்பா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கையிலரும் இருக்க சொல்லுங்க. உன் ஆள் வேலைக்கு போயாச்சு தெரியுமாடே? நேத்து கால் பண்ண பேசுனேங்க்கா. கொஞ்சம் பார்த்து பேசுப்பா, மறுபடியும் லட்சுமிக்கா வீட்டுக்குள்ளேயே அடைச்சு போட்டுற போறாவோ. ஆமா அந்த பிள்ளை நேத்து தான் வீட்டை விட்டு வெளில போயிருக்கு, மறுபடியும் உள்ள புடிச்சு அடைச்சிட போறாவோ. சரிங்கக்கா. ஆமா உங்க அம்மா சரியாயிட்டாவளா எப்படி? இல்லக்கா, எங்க அம்மா அப்படியே தான் இருக்காங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மாறிதான் ஆகணும், அது வரைக்கும் பொறுமையா இருங்க. ஆமா சக்தி, அதுக்கு முன்னாடி 2 பேரும் எதுவும் தப்பான முடிவு எடுத்துறாதீங்க. லட்சுமி ஏக்கா காருண்யா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காவோ, அந்த நம்பிக்கைக்கு எடுத்துறாதீங்கப்பா. கண்டிப்பா அப்படிலாம் பண்ண மாட்டேன் சின்ன பொண்ணக்கா. எங்க கல்யாணம் எல்லாரும் சம்மதத்தோட தான் நடக்கணும். கண்டிப்பா நாங்க அது வரைக்கும் காத்திருப்போம், வேற எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். ரொம்ப நல்லது, இப்படியே இருங்க. ஏன் 4 முடி எல்லாரும் வந்துட்டு இருக்காவோ, பேச்ச குறைங்க. சரி சக்தி நீ போ. அப்புறம் லட்சுமிக்கா பார்த்தாவனா துருவி துருவி என்கிட்ட கேட்பாவோ, இந்த பையன் என்ன சொன்னா ஏத சொன்னா என்ன பேசுனீங்கன்னு. ஒன்னும் பேசலன்னு சொன்னா கூட நம்ப மாட்டாவோ. போயிட்டு வாப்பா. சரிங்கக்கா. நல்ல பையன் பாத்தியா சின்ன பொண்ணு? ஆமா, 4 முடி நம்ம கூடயே இருந்த பையன், பின்ன கெட்ட பையலாவா இருப்பான். எடிகள என்ன சேர்லாம் போட்டுருக்கு, பரவாயில்லையே. வா அம்புஜம், பிள்ளைல எங்க? எல்லாரோட பின்னாடி சேர்ந்து வராளுவோ. நம்ம மூத்தவன் என்னமோ கையில பேப்பர் வச்சு படிச்சுக்கிட்டே வாரா. ஏக்கா அப்ப உங்க மவ ஏதோ பேச போறா. என்ன பேச போறான்னு தெரியலையே, காலையில இருந்து உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கா. எல்லாரும் இருங்கம்மா, சேர் பத்தலனா முன்னாடி வந்து எடுத்துக்கோங்க. சரிங்கண்ணே, நாங்களே எடுத்து போட்டுக்கிறோம். எங்க என்ன இத்தனை வருஷம் இல்லாம இந்த வருஷம் மகளிர் தினத்துக்கு ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கு. ஆமா, எல்லாம் உங்களுக்காக தான். இன்னைக்கு சந்தோஷமா இருங்க. என்ன அப்ப மத்த நாளா நாங்க கவலையோடவா இருக்கணும்? அப்படி சொல்ல வரல தங்கச்சி, மகளிர் தினம்னு உங்களுக்காக தான் ஸ்பெஷலா வச்சிருக்காவோ. அதான் சரி, இன்னைக்கு ஒரு நாளாவது சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போங்களேன். அதுக்காக தான் நைட்டு சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கு. நீங்க கொஞ்ச நேரமாவது ஓய்வு எடுக்கணும்னு. போடு போடு, என்ன ஒரு யோசனை. சின்ன பொண்ணு, நைட்டுக்கு சாப்பாடு யோசனை எல்லாம் உன் புருஷன் கொடுத்ததுதான். நாங்க ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்னு நினைச்சோம். அப்புறம் உன் வீட்டுக்காரர் தான் டீ ஸ்நாக்ஸோட விட வேண்டாம், நைட்டுக்கு சாப்பாடு சேர்த்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம், அவங்களுக்கு ஒரு வேலையாச்சும் குறையும் அப்படின்னு ஐடியா கொடுத்தாரு. பரவாயில்லையே, கலக்குறாரு சின்ன பொண்ணு உன் வீட்டுக்காரரு. சரிம்மா, எல்லாரும் இருங்க, இப்ப ஆரம்பிச்சிருவோம். வாங்க ஆளுக்கு ஒரு சீட்ல உட்காருவோம். பொண்ணம்மா, என்ன நீ மட்டும் வந்திருக்க? ஆச்சி எங்க? ஆச்சிக்கு சளி பிடிச்சிருக்கு சின்ன பொண்ணு, ஒரே தும்மலா போட்டுட்டு இருக்கு. அந்த ஆளுதான் நீ மட்டும் போயிட்டு வா, நான் வரலன்ட்டாவோ. சரியா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனியா எப்படி? ஆஸ்பத்திரி கூப்பிட்டா அப்படியே உங்க ஆச்சி வந்துடுற மாதிரிதான். 2 நாளா கூப்பிட்டு பார்த்தாச்சு, எங்க வருது. 2 நாளா உடம்பு சரியில்லையா? அப்ப நான் அப்படியே விட்டுருவியோமா ஆச்சிய? 4 திட்டி கூட்டு போனா என்ன உனக்கு? ஏட்டி எங்க அம்மா என்ன பச்சை குழந்தையா திட்டி கூட்டு போறதுக்கு? உடம்பு மேல அக்கறை இருந்தா அவியலா வரணும். எவ்வளவுதான் சொல்றது, ஆஸ்பத்திரிக்கு வா ஒரு ஊசியை போட்டு வந்துருவோன்னு சொன்னா கேட்க மாட்டுக்கா. நான் என்ன உங்க ஆச்சியை வழுக்க டைமா தூக்கிக்கிட்டா போக முடியும்? சரிம்மா, நான் அப்புறமா வந்து சத்தம் போடுறேன். நான் சொன்னா ஆச்சி கேக்கும். ஆச்சி மாத்திரை மருந்துல சாப்பிட்டுக்கிட்டாத சின்ன பொண்ணு, கை மருந்துலயே சரியாயிரும் நினைக்காவோ. 2-3 நாள் ஆயிட்டு சரியாவல. நீ சொன்னா கொஞ்சம் கேக்கும். காலையில வந்து ஆச்சியை ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வா. சரிம்மா, நீ இப்பதானே சொல்ற, முன்னாடியே சொன்னா என்ன? இப்படி வச்சுக்கிட்டே இருப்பவன் நான் என்ன கனவா கண்டேன்? என் வீட்டுக்காரருக்கும் நாளைக்கு ஆபீஸ் லீவு தானே, நாளைக்கு வந்து கூட்டு போறேன். சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு ஸ்டேஜ் எல்லாம் போட்டுருக்காவோ, ஏதோ ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாம் நடக்குமோ? எனக்கு என்ன 4 முடி தெரியும், நானும் உங்க கூட தானே வந்து நிக்கேன். ஏ கிட்டி, பின்னாடி இடம் கிடக்கா? பின்னாடி இடம் இல்லம்மா, முன்னு சேர்ல உட்காரு. போய் இந்த லட்சுமி கிட்டே உட்கார. ஏ கீதா, நீங்க கொஞ்சம் இடம் மாதிரி உட்காரு டி. அது எப்படி நான் மாதிரி உட்கார முடியும்? நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் உட்கார்ந்திருப்பேன். அப்படி சொல்லிக்கிதாக்கா. ஏ சின்ன பொண்ணு, நீயாவது இங்கிட்டு கொஞ்சம் மாறி உட்காந்துக்கோயே, நான் உங்க அம்மா கிட்ட உட்காந்துக்கிறேன். ஆஹா, வடிவுப்பட்டி நான் எங்க அம்மா கிட்ட தான் உட்காருவேன். சை, எனக்குனே வந்து சேர்ந்திருக்காளுவோ. ஏமா, வடிவுப்பட்டி உன் சேர கேப்பாவோ, இடத்த விடாத சொல்லிட்டேன். ஏன் சின்ன பொண்ணு, நான் இந்த லட்சுமி கிட்ட போய் உட்காந்துக்கிறேன் டி, அவிய இங்க வந்து உட்காந்துக்கட்டும். அங்க போய் இருக்க போறியா? கஷ்டப்பட்டு உனக்கு சேர் பிடிச்சி வச்சிருக்கேன், ஒழுங்கா உட்காரு பாத்துக்க. ஏன் டி ஒவ்வொருத்தரையா கேட்காவ, பாக்கையே பாவமா இருக்கு. உனக்கு பாவமா இருந்தா எஞ்சி வீட்டுக்கு போ, இந்த சேர்ல வேற யாரையாவது உட்கார வச்சுக்கிறேன். ராங்கி பிடிச்சவள, ஒழுங்கா இருமா, எந்திரிச்சு போவாத. சரிம் டி இருக்கேன், வேற என்ன செய்ய? ஏ பொன்னம்மாக்கா, கொஞ்சம் இங்கிட்டு வாங்களேன். எங்க அம்மாலாம் அந்த சேரை விட மாட்டா, பேசாட்டி உட்காருங்களேன், எங்களுக்கு முன்ன மறைச்சிட்டு இருக்கு. ஏ வடிவக்கா, பேசாட்டி இருக்க சேர்ல உட்காருங்க, அதுலயும் வேற யாராவது வந்து உட்கார்ந்துட போறாவோ. இருக்கம்மா, அகராதி பிடிச்ச விடுவோம், ஒரு சேரை கூட விட்டு தர மாட்டேக்காளுவோ. சின்ன பொண்ணு, லட்சுமிக்காவையும் வடிவு படியும் கிட்ட உட்கார வச்சாச்சு. ஆமா, 4 முடி 2 பேரும் ஏதாவது பேசிக்கிறாவளான்னு பாப்போம். அம்புஜம், இந்த சேர்ல வந்து உட்காந்துக்கிறியா? வடிவு வேற கிட்ட உட்காந்துருக்கா, ஏதாவது சாடமடையா பேசுவா, அப்புறம் எனக்கு கோபம் தான் வரும். ஒரு நல்ல நாள் பொழுதுல சண்டை போட்டு நார முடியாது. இங்க வா அம்புஜம். அதெல்லாம் ஒண்ணு பேச மாட்டோம், பேசாம உட்கார் லட்சுமி. ஸ்டேஜ் எல்லாம் போட்டு வச்சிருக்காவோட. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள்.
துளசி நீ பாத்துக்கம்மா, நாங்க கீழே போறோம். அண்ணன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டைம் ஆயிருச்சு, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹரி, டீயும் ஸ்நாக்ஸும் வந்துருச்சு, வா மச்சான் எல்லாருக்கும் எடுத்து கொடுப்போம். சரி கிருஷ்ணா. கிருஷ்ணா என்ன வந்திருக்காவோ, உமாவை காணோம் பாருங்க. ஏ சின்ன பொண்ணு, அவளுக்கு 9 மாசம் ஆயிட்டு. இனிமே வீட்டை விட்டுலாம் எங்கேயும் போக கூடாது. அப்படியே அம்பிச்சக்கா, எனக்கு தெரியாதுல. நேர மாசம் ஆயிட்டுல சின்ன பொண்ணு. இனிமே இந்த பிள்ளை பார்த்து கவனமா தான் இருக்கணும். இந்த மாதிரி கூட்டமா இருக்க இடத்துக்குலாம் கூட்டு போக கூடாது. அப்படியா, சரிம்மா. எல்லாருக்கும் வணக்கம். உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம பாரம்பரிய நடனம் ஆட குட்டீஸ்லாம் வராங்க. அவங்களுக்காக உங்க கரகோஷத்தை எழுப்பி உற்சாகப்படுத்தலாமா? சூப்பர் சூப்பர். இந்த பிள்ளைங்க எவ்வளவு அழகா பரதநாட்டியம் ஆடுது. இதெல்லாம் பார்க்கையில எனக்கும் பரதநாட்டியம் கத்துக்கணும்னு ஆசை வந்துட்டுக்கா. சின்ன பொண்ணு, நீலாம் பரதநாட்டியம் ஆடாதம்மா, பூமி தாங்காது. ஆட போவாங்க 4 முடி. அங்க பாருங்க, சூடா டீ வருது. எத்தே டீ எடுத்துக்கோங்க. ஐயோ, மருமவம்ல டீ கொண்டு வந்து தராரு, வெக்கமா இருக்கு. தேங்க்ஸ் மருமவனே. சின்ன பொண்ணு, உங்க அம்மைய பாரு, உன் புருஷன்கிட்ட டீ வாங்கி குடிக்கிறதுக்கு வெக்கப்பட்டுட்டு இருக்கு. இதுல தேங்க்ஸ் வேற. கிருஷ்ணா, எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் எடுத்து கொடு. டீயும் நல்லா இருக்கு, பிஸ்கட்டும் டேஸ்டா இருக்கு. பாத்தியா லட்சுமி, இந்த பிஸ்கட் சூப்பரா இருக்கு சின்ன பொண்ணு. ஆமாக்கா, எந்த கடையில வாங்கியிருக்காவோ தெரியல, முன்னப்படி நம்ம சாப்பிட்டதே இல்ல பாத்தீங்களா. நம்மளுக்காண்டி இந்த பசங்க ஒண்ணு பார்த்து செஞ்சிருக்காவோ. வருஷம் பூரா இவங்களுக்கு ஒண்ணா பார்த்து நம்ம செஞ்சு கொடுக்கோம்ல. அதனால இன்னைக்கு ஒரு நாள் அவங்க செஞ்சுட்டு போட்டு போனோமாக்கா. என்ன வடிவக்கா பேசாம உட்கார்ந்துருக்கீங்களா என்ன? சும்மாதான் இருக்கேன் அம்புஜம். உங்க மாவ அஞ்சலி வந்திருந்தால, ஊருக்கு போயிட்டாலோ? ஆமா அம்புஜம், நேத்தே போயிட்டா. என் பேத்திக்கு பரீட்சை நடக்கு, அதனால போயிட்டா. பரீட்சை முடிஞ்சு லீவ் விட்டதும் வருவா. ஓ அப்படியா, சரிக்கா. அடுத்து ஒரு சின்ன டிராமா, எல்லாரும் பாருங்க. படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தோம். ஆனா என் வீட்டுக்காரர் என்னை வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஜாபையும் ரிசைன் பண்ணியாச்சு. இப்ப நம்ம என்னதான் செய்யறது? என்னடி தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லங்க, வேலைக்கு போகாம வீட்லயே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. 5:30 மணிக்கு ஒர்க் முடியும், நீ என்னன்னா 7:30க்கு வர. உன்னை எப்படி நான் வேலைக்கு அனுப்புவேன்? ஒர்க் முடிஞ்ச உடனே எப்படிங்க வர முடியும்? பஸ்ல தான் டிராவல் பண்றேன். பஸ் கிடைக்கிற டைம்ல தானங்க வர முடியும். அதான் சொல்றேன், ஒண்ணும் வேண்டாம், நீ வீட்லயே இரு. என்ன நடிச்சிட்டு இருக்கியா? நம்ம பசங்க வளர்ந்துட்டாங்க, அவங்கள நம்ம இன்னும் கேர் பண்ணணும். அதனால ஜாபை ரிசைன் பண்ண சொன்னேன். வேலையை தான் விட்டுட்டோம். நம்மளுக்கு தான் டெய்லரிங் தெரியுமே, வீட்ல இருந்து தைக்கவாது செய்வோம். ச்சே, வீட்ல நிம்மதியா இருக்க முடியுதா? மிஷின் சவுண்ட் ஓவரா இருக்கு, தலையே வலிக்குது. பேஷன் டிசைனிங்லாம் பேஷனா வைக்கிறதுக்கு குக்கிங்க பேஷனா வச்சுக்கோ, நல்ல சாப்பாடாவது கிடைக்கும். இவருக்காக நம்ம பேஷனையே விட்டுட்டோம். எங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு வெஜிடேரியன் தானா? எப்பதான் நான்வெஜ் சமைக்க போற? நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்க. உங்களுக்காக சீக்கிரம் கத்துக்கிறேன். ஏன் அம்புச்சக்கா, உங்க மக கலக்குறாளே? ஆமாண்டி, நல்லா நடிக்குது பாரு இந்த புள்ள. ஒவ்வொரு பெண்களோட வழியை எடுத்து சொல்றாமா, அமைதியா இருந்து கேளுங்க. இவருக்காக நம்ம பிடிக்காதது தெரியாததெல்லாம் பழகிக்கிட்டோம். எங்க ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டேன். இது என்ன கலரு? எனக்கு இந்த ரெட் பிடிக்கல. அங்க ஒரு ஆரஞ்சு வச்சிருக்கல, அது மாத்திட்டு வா. போவோமாங்க. வா வா. அவருக்கு பிடிச்சதை தான் நான் செய்யறேன். இங்க வா. என்னங்க? என்ன நொன்னங்க? இது என்ன Dress? இது என்ன லெகின்ஸ்? ஷேப்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கு. இனிமே இதை வியர் பண்ணாத. ஓகேங்க. இவருக்காக நம்ம பிடிச்சதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு இருக்கோம். எங்க நான் வாக்கிங் போயிட்டு வரேன். வாக்கிங் போக போறியா? நீ வாக்கிங் போற நேரத்துல பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்தாவது டியூஷன் செலவு மிச்சமாகும்ல. சரிங்க. இவருக்காக நம்ம ஆரோக்கியத்தை கூட பாத்துக்க முடியாம போகுது. எங்க கிளம்புற? எங்க கல்யாண வீடு வருதுல, அதனால பார்லர் போய் த்ரெட்டிங் மட்டும் பண்ணிட்டு வரவா?
அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ வீட்ல இருக்கிறத வச்சு எதையோ பண்ணிட்டு போ. இவருக்காக என் அழகையும் நான் பாத்துக்கல. ஏய், இதுக்கப்புறம் நீ படிச்சு என்ன செய்ய போற? கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிலாம் கரஸ்ல படிக்கணுமா? டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு போய் வேற வேலை இருந்தா பாரு. சரிங்க. இவருக்காக நான் என்னோட அறிவையும் வளர்த்துக்கல. ஆமா, நீ இன்னும் இன்ஸ்டால தான் இருக்க போல. அதை நான் அன்னைக்கு க்ளோஸ் பண்ண சொன்னேனே. இன்ஸ்டா ஃபேஸ்புக்லாம் பிரைவசி கிடையாதுன்னு சொன்னேன்ல, ஒழுங்கா க்ளோஸ் பண்ணிரு. சரிங்க. இவருக்காக நான் என் சமூக அறிவையும் வளர்த்துக்கல. அவருக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். மீட்டாத வீணையானேன், தீண்டாத உயிரானேன், வேண்டாத பொருளானேன். தவறென்ன நான் செய்தேன், உருவத்தில் பெண்ணானேன், தரத்தால் குறையிலா தங்கமே. இப்ப பெண்களோட வாழ்க்கையை பத்தி பேசலாமா? பேசலாமே. இந்த வீடியோவை பார்க்குற ஆண்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். திருமணம் அப்படிங்கிற காரணத்துக்காக முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனுக்கு தாலி கட்டும் போது கழுத்தையும் கொடுத்து, அவனுக்கு தன்னோட உடம்பையும் கொடுத்து, குழந்தையும் பெத்து கொடுத்து, காலையில சீக்கிரம் எந்திரிச்சு கோலம் போட்டு புருஷனை எழுப்பி விட்டு சோறு வடிச்சு காய்கறி நறுக்கி குழம்பு வச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி புருஷனை வேலைக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அவசர அவசரமா சாப்பிட்டு பைக்லயோ பஸ்லயோ நம்ம வேலைக்கு போய் அங்க இருக்க எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு வேலை செஞ்சு அவசர அவசரமா வீட்டுக்கு வந்து மாடியில காய போட்ட துணியோ வத்தலோ மிளகாயோ அதை எடுத்து வச்சுட்டு நைட்டு சாப்பாடுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி குழந்தைகளெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து சாப்பிட வச்சு தூங்க வச்சு மாமனாருக்கு மாத்திரை போட சொல்லி சுடுதண்ணியை கொடுத்து அதுக்கு எங்க மாமியாரை சமாளிச்சு புருஷனுக்கு பால் சுட வச்சு கொடுத்துட்டு எல்லாரையும் தூங்க வச்சுட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுட்டு அப்புறம் தூங்கி காலையில முதலா எந்திக்கிற பொண்ணுங்க இன்னும் நம்ம நாட்டுல இருக்கதான் செய்யறாங்க. எந்த ஆம்பளையுமே தன்னோட வாழ்க்கையில நாம ஏன் ஆம்பளையா பிறந்தோம் அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. ஆனா எல்லா பொண்ணுங்களுமே மாசத்துக்கு 3 நாள் நாம ஏன்டா பொண்ணோ பிறந்தன்னு கண்டிப்பா யோசிப்பாங்க. 14 வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு பொண்ணுமே மனசளவிலையும் உடம்பளவிலையும் அவங்க அனுபவிக்கிற வலியையும் வேதனையும் வார்த்தைகளால சொல்லவே முடியாது. 3 நாள் தீட்டுன்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி வைக்காம அவங்களுக்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருக்கிறது தான் ஒரு ஆம்பளைக்கு அழகு. எல்லா ஆம்பளைங்களுமே தன்னோட மனைவியும் குழந்தையும் தன்னோட நெஞ்சில சுமக்குறாங்களான்னு தெரியாது. ஆனா எல்லா பொண்ணுங்களும் தன்னோட குழந்தைய வயிற்றுல சுமந்து அந்த வலியை அனுபவிச்சே ஆகணும். நீங்களாம் நடந்து போய் வேண்டிக்கிட்டு கோவில்ல இருக்க எத்தனையோ பெண் தெய்வங்களெல்லாம் கும்பிட்டு வரீங்க. ஆனா வீட்டுல இருக்க பொம்பளைங்களை வணங்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் அப்படி? ஆண்களுக்குன்னு தனித்துவம் பெருசா எதுவும் கிடையாது. ஆனா பெண்களுக்கு நிறைய தனித்துவம் இருக்கு. ஆண்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையும் ஒரு பெண்ணால செய்ய முடியும். ஆனா எத்தனை யுகம் ஆனாலும் ஒரு ஆணால குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. அனைத்து பெண்களையும் தாயாகவும் அக்காவாகவும் தங்கையாகவும் பார்க்க வேண்டாம். ஆனா அவர்களுக்கும் உணர்வு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சு கொண்டாலே போதும். ஹாப்பி உமன்ஸ் டே. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் அந்த காலம். இப்ப நான் சொல்றேன், மங்கையராய் பிறந்ததற்கு மகாபாவம் செய்திருக்க வேண்டும். அப்படி சொல்றேன் தானே யோசிக்கீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணு பிறந்ததுல இருந்தே ஒரு 10-12 வயசுல வயசுக்கு வந்ததுல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருக்கும் எங்க அம்மாலாம், அடுத்த வீட்டுக்கு போறப்பல இப்படி இருக்காத, அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாரு, இதை கத்துக்க அதை கத்துக்கன்னு. வேலை செய்யாமலாம் உட்காந்துட்டு இருந்தா போற வீட்டுல செருப்பால அடிப்பாங்கன்னு சொல்லிதான் வளர்த்தாங்க. கல்யாணம் ஆகிட்டு போனதுக்கு அப்புறம் நான் வீட்டுல இருந்தே வேலை செய்யறதுக்கு புலம்புறேன். நிறைய பேர் டிஃபன் கட்டிட்டு ஆபீஸ்ல போய் எப்படிதான் வேலை செஞ்சுட்டு வராங்களோ பொம்பளைங்க. குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க ஆபீஸ்ல போய் வேலை செஞ்சு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையை வேற செய்யறாங்க. திருப்பி காலையில எழுந்துச்சு டிஃபன் பேக் பண்ணி எப்படிதான் வேலைக்கு போறாங்கன்னு அப்பா நினைச்சு பார்க்கவே முடியல. அவங்களாம் உண்மைக்குமே தெய்வங்க. சுதந்திரத்துக்காகலாம் நம்ம போராடி முடிச்சிட்டோம். அது அந்த காலம். இப்ப ஒவ்வொரு பெண்ணும் வீட்டுக்குள்ள அவங்க சுதந்திரத்துக்கு போராடிட்டு தான் இருக்காங்க. இந்த ட்ரெஸ் போடட்டா, எனக்கு இதை பிடிச்சிருக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டா, இந்த செப்பல் போடலாமா, எனக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாமான்னு ஒவ்வொரு பெண்ணும் எல்லாத்துக்கும் போராடிட்டே தான் இருக்காங்க டெய்லி. ஆண்களை விட பெண்கள் பலம் குறைஞ்சவங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா கிடையாதுங்க. பீரியட்ஸ் வலியில ஆரம்பிச்சு பிரசவ வலி வரைக்கும் அத்தனை வலியும் தாங்கிட்டு தான் நாங்க வரோம். அதனால எந்த விதத்திலயும் ஆண்களுக்கு நம்ம சளைச்சவங்களே கிடையாது. எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இருக்க வழியை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அதுக்கு எண்டே கிடையாது. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஆணுமே அவங்க தங்கச்சி அக்கா அம்மா கிட்ட நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்களா, உண்மைக்குமே சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டு பாருங்க. அவங்க கண்கள்ல 1000 வழி தெரியும். அப்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்க லைஃப்ல என்னென்ன வழிகள் எல்லாம் கடந்து வந்திருக்கீங்கன்னு முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.